ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் லேவியர் முகாமுக்கு வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் குடும்பமாக உங்களோடு கூட இருந்து கடவுளுடைய வார்த்தைகளை காலத்தால் அழியாத பாரம்பரிய கீர்த்தனை பாடல் வழியாக வழங்குவதில் அதிக சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் கொடுத்த அருமையான வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அருமையான தம்பி ஜேசரிய அண்ணனோடு எங்களுக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியத்தில் நெருங்கிய பழக்கம் உண்டு. நண்பர் சுவிசேஷ ஜபக்கோழி இருந்தபோதும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, ஒரு 20 ஆண்டுகளாக ஊழியத்தில் நெருக்கமான ஒரு அறிமுகம் உண்டு, பழக்கம் உண்டு. மிஷன் இந்தியா மூமெண்ட்டை குறித்து கேள்விப்பட்ட போது அதிக சந்தோஷம் அடைந்தேன். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு, ஒரு தீர்மானத்தோடு இந்த மிஷனரி இயக்கத்தை துவங்க அந்த விதையை ஆண்டவர் அருமையான சகோதரனுடைய உள்ளத்தில் விதைத்தார். அது கர்த்தருடைய அனாதி தீர்மானம், அது கர்த்தருடைய சித்தம். அதற்காக கர்த்தரை நான் தோத்தரிக்கிறேன். அதிகமாக எங்களுடைய ஊழியங்கள் திருச்சபை மத்தியில் கன்வென்ஷன் கூட்டத்தில் காணப்பட்டாலும் மிஷனரி இயக்கத்திலிருந்து அழைப்பு வந்தால் உடனடியாக அதுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், முதல் வாய்ப்பு அதுக்கு தான் கொடுப்போம். MIM என்று சொல்லப்படுகிற மிஷன் இந்தியா மூமெண்ட்லேயும் எங்களை இணைத்துக் கொள்வதில் அதிக சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் அருமையான வாய்ப்பை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஜேசனுடைய அர்ப்பணிப்பு எனக்கு தெரியும், தியாகம் தெரியும். கர்த்தருக்காய் காணப்படுகிற வைராக்கியத்தை நானும் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. ஒரு 15 வருஷம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறேன். ஒருவேளை ஏசரியானே மறந்துருப்பார்னு நினைக்கிறேன். கன்வென்ஷன் எங்களுக்கு நாகர்கோயிலில் CSI சர்ச்சில் 3 நாட்கள் ட்ரெயினை தவற விட்டுட்டோம். திருச்சியில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல, போய் ஆக வேண்டும். ஜெயசரியானுக்கு ஃபோன் பண்ணேன் திருச்சியில். அண்ணன், நான் திருச்சி விட்டு கடந்து போயிட்டேனே, ஒரு 60-70 கிலோமீட்டர் போயிட்டேனே, நானும் ஒய்ஃபும் போயிட்டோம்னாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜெயசரியானுக்கு. எங்களுக்கு மீட்டிங் இருக்குது, 4-3 நாள் மீட்டிங் இருக்குது. அவ்வளோ தூரம் போன ஜெயசரியான் திரும்பி எங்களுக்காக காரில் வந்தார். வந்து திருப்பி எங்களை அழைத்து கொண்டு போய் அவ்வளோ தூரம் போய் நாங்கள் நாகர்கோவில் இறக்கி விட்டார். அதை மறக்க முடியாது. ஒருவேளை ஜெயசரியான் மறந்துருக்கலாம், அதை யோசித்து பார்க்குறேன். கர்த்தர் அநேக காரியங்களை ஒரு சிலர் மூலமாக ஊழியத்தில் மிஷனரி இயக்கத்தின் மூலமாக செய்து கொண்டு வருகிறார். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு செய்திக்குள் செல்ல விரும்புகிறேன். முதலாவது வேதநாயக சாஸ்திரியார் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 245 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு மனுஷன், ஒரு பரிசுத்தவான். அவர் எழுதின கீர்த்தனைகள் தான் இன்றைக்கி கூட 250 ஆண்டுகள் கழிந்தாலும் கூட உலகம் முழுவதுமாக உள்ள தமிழ் கிறிஸ்தவ சமுதாயத்தாலே ஆராதனை பயன்படுத்தி கொண்டு வருகிறது. அவர் முதல் தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை, இப்படி வருகின்ற சமயத்தில் அநேகர் அறிந்திருப்பீங்க, 6வது தலைமுறையை சேர்ந்த பாகவதர் வேதநாயகம் சாஸ்திரியா. காவி உடை போட்டிருப்பார், கிராஸ் போட்டிருப்பார். அவர் தான் சத்தியம் டிவியில் கதா காட்சி போலாம் பண்ணுறவர். இப்போ முடியல அவர்கள், அவருக்கு வயசு, உயிரோடு தான் இருக்கிறாரு. என் மனைவியுடைய அப்பா 84 வயசு, சென்னையில் இருக்கிறாங்க. அவர் 6ஆம் தலைமுறையை சேர்ந்தவர். 7வது தலைமுறையிலே ஆண்டவர் 2 சாஸ்திரியார்களை உருவாக்கினார். ஒன்று என்னுடைய மனைவி சாஸ்திரியார் சாரால் மார்ட்டின், 2வது கிளமெண்ட் வேதநாயகம் சாஸ்திரியார். கிளமெண்ட் என்னுடைய மனைவியுடைய இளைய சகோதரன். சரி, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும் என்கின்ற வாக்கு தத்தத்தை சங்கீதம் 22:30 அது யாருக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ 245 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த புட்டாரத்தி அம்மன் கோயில் பூசாரியின் மகனாக முதல் வேதநாயக சாஸ்திரியாருக்கு ஆண்டவர் கொடுத்தார். அது ஆரம்பிக்கிறது சொல்ல வேண்டுமென்றால் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம செய்தியை விட்டு எங்கேயே போயிடுவோம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த சின்ன காரியத்தை மட்டும் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அம்மன் கோயில் பூசாரியாய் காணப்பட்ட 9 வயசு சின்ன பையனுக்கு ஆண்டவர் சிலுவை தரிசனத்தை கொடுத்து சொன்ன வார்த்தை, உன் சந்ததி என்னை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும். கீர்த்தனைகளை பாடி 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 உன்னுடைய தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரை கர்த்தருடைய ஊழியத்தை செய்வார்கள் என்ற வாக்கு தத்தத்தை முதல் வேதநாயக சாஸ்திரியார் பெற்றுக்கொண்டார். அதன்படி இன்றைக்கு 6ஆம் தலைமுறை சாஸ்திரியார் இருக்கிறாருங்க, 84 வயது. 7வது தலைமுறையில் கிளமெண்ட்டும் என்னுடைய மனைவி சாஸ்திரியார் சாரல் மார்ட்டின் இருக்கிறாங்க. சரி, பெருமைக்காக சொல்ல வேண்டிய சரித்திரத்தை கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ஒரு கீர்த்தனை பாடல் ஒன்றை கேட்கப் போகிறோம். 1 மணி நேரத்தில் வேகமாக கொடுக்கப்பட்ட செய்திகளை ஒரு சில பாரம்பரிய கீர்த்தனை பாடலோடு நான் என் மனைவி சேர்ந்து தான் கொடுக்கவிருக்கிறோம். சரி, ஒரு கீர்த்தனை பாடலை நாம் கேட்கவிருக்கிறோம் செய்திக்கு முன்பதாக. அது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை மட்டும் நான் குறித்து சொல்லிவிட்டு, வேகமாக சொல்லிவிட்டு அந்த கீர்த்தனை பாடலை பாடி கேட்டு ஜெபித்து நாம் செய்தியை தியானம் செய்வோம். முதலாவது வேதநாயகம் சாஸ்திரியார்னு சொன்னேன். 245 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். அவர் தஞ்சையில் சரபோஜி மன்னர் அடிக்கப்பட்ட
ஒரு மராட்டிய மன்னருக்கு மந்திரியாய் காணப்பட்டவர், ஆஸ்தான கவிஞராய் காணப்பட்டவர். இதெல்லாம் சர்ச் ஹிஸ்ட்ரி, சரித்திரத்தில் நீங்கள் ஒரு சிலர் வாசித்திருக்கலாம். உண்மையான ஒரு சம்பவம் அது. அந்த சரபோஜ மன்னுடைய அரண்மனையில் சாஸ்திரியாரை தவிர மற்ற எல்லாருமே புறமதத்தை சேர்ந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்த புலவர்கள் தான். இந்த ஒரே ஒரு கிறிஸ்தவ புலவரை அந்த அத்தனை பேரும் சேர்ந்து வெறுத்து வந்தார்கள். ஆனால் ராஜாவுக்கு சரபோஜ மன்னருக்கு வேதநாயகம் சாஸ்திரியார்கள் ரொம்ப பிரியம். ஏன்னா உண்மையாக இருக்கிறாரு, தனக்காக வேண்டுதல் செய்கிறாரு, எல்லாவற்றிலும் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி. ஆகவே இந்த புலவர்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் ராஜாவிடத்தில் சென்று இவரை எப்படியாவது பதவியை விட்டு மட்டுமல்ல உலகத்தை விட்டு விலக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ராஜாவே, நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் செஞ்சிருவோம், மந்திரிகள் எல்லாரும் செஞ்சிருவோம். ஆனால் இந்த வேதநாயக சாஸ்திரியர் மட்டும் ஒரு காரியத்தை மட்டும் சொன்னால் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ராஜா யோசிக்க ஆரம்பிக்கிறார், இவங்க ஏதோ தந்திரம் பண்ணுறாங்க அவரை விளக்கி விடுறதுக்காக என்று சொல்லி. இல்லை, நான் எது சொன்னாலும் அவர் செய்வார், எனக்கு தெரியும். இல்லை ராஜா, இந்த ஒரு காரியத்தை சொல்லி பாருங்கள். என்ன காரியம் அது? நாங்கள் எல்லாம் உங்கள் குலதெய்வத்தை குறித்து பாட்டு பாடுறோம், எழுதுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த வேதநாயகம் சாஸ்திரியாரை பார்த்து உங்களுடைய குலதெய்வமாகிய விநாயகரை குறித்து ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன், அவர் நிச்சயமாக மறுத்து விடுவார் என்று சொல்லி மற்ற புலவர்கள் ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க. ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நிச்சயமாக வேதநாயக சாஸ்திரி அதை செய்ய மாட்டார். ஆனால் ராஜ உத்தரவை மீறினால் கடுமையான தண்டனை உண்டு. இவர்கள் தங்களை ஒரு கார்னர் படுத்தி ஒரு ஃபிக்ஸில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ராஜாவை. வேறு வழி இல்லை. சாஸ்திரியார் வர்றாரு அரண்மனைக்கு. அரசவையில் வந்தவனை எல்லா புலவர்களும் பார்க்குறாங்க, அரசவை மக்கள் பார்க்குறாங்க. அப்போ ராஜா சாஸ்திரியாரை பார்த்து சொல்கிறாரு, சாஸ்திரியாரே, எவ்வளோ அருமையான பாடலாம் ஏற்றி பாடிக்கொண்டிருக்கிறாய். என்னுடைய குல தெய்வமாகிய விநாயகரை குறித்து நீ ஒரு பாடலை பாடுன்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க என்ன பதில் சொல்ல போகிறார் என்று சொல்லி. சாஸ்திரியார் அதிர்ந்து போய் விடுகிறார். அவருக்கு தெரியும், ராஜ உத்தரவை மீறுவார்கள் என்றால் ஒரே ஒரு தண்டனை. என்ன தண்டனை தெரியுங்களா? தலை எடுத்துடுவாங்க, சிரச்சேதம் என்று சொல்லி சொல்லுவார்கள். தட் பர்சன் வில் பி beheaded, தலையை வெட்டிடுவாங்க. இவர் ஒன்றுமே கிடையாது. கண்களிலே கண்ணீரோடு ராஜாவை பார்த்து விழித்து கொண்டு சொல்கிறார் சாஸ்திரியார், உங்களுடைய தெய்வத்தை குறித்து ஒரு பாட்டு பாட வேண்டுமா? பராவரணை அல்லாமல் வேறொரு தெய்வத்தை குறித்து நான் பாட மாட்டேன் ராஜா. அதிர்ந்து போகிறார் ராஜா. மந்திரிமாரெலாம் உள்ளுக்குள்ளே சந்தோஷம், சரியாக மாட்டிக்கிட்டாரு, இவர் நாளைக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க என்று சொல்லி. ராஜாவுக்கு அவமானம். அப்போ ராஜா சொல்கிறாரு, சரி மன்னா, சரி சாஸ்திரியாரே, நீ ஒரு பெரிய பாட்டு பாட வேண்டாம், என் தெய்வத்தை குறித்து ஒரு காப்பு மட்டும் பாடு. காப்பு என்றால் 2 வரி செய்யுள், திருக்குறள் போல 2 வரி ஒரு காப்பு மட்டும் பாடினா போதும். சாஸ்திரியார் கரங்களை குவித்து கொண்டு கண்களிலே கண்ணீரோடு தாழ்மையோடு சொன்னார், மறுபடியும் சொல்கிறேன் மன்னா, என் பராபரணை இல்லாமல் வேறொரு தெய்வத்தை குறித்து நான் பாட மாட்டேன். அதுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். ராஜா கோபத்தோடு மாடிக்கு ஏறி போயிட்டாரு. எல்லாரும் அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. சாஸ்திரி வீட்டுக்கு போயிடுறாரு, துக்கத்தோடு போகிறாரு. வீட்டுக்காரில் சாஸ்திரி அம்மா கேட்குறாங்க, என்ன நடந்தது? எல்லாத்தையும் சொல்கிறாரு. சரி, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்வது தெரியல. சாஸ்திரியார் மனைவி சொல்கிறாங்க, ஐயா, உயிரே போனாலும் பரவாயில்ல, அதை மட்டும் செய்யாத நீ. மகிழ்ச்சியோடு படுத்து உறங்கினார். காலை வந்தது, அரசவை கிளம்பி போகிறார் சாஸ்திரியார். எல்லாரும் கூடியிருக்கிறாங்க, மந்திரிமார்கள் கூடியிருக்கிறாங்க. ராஜா இறங்கி வர்றார். சாஸ்திரியாரே, பாடல் ஆயத்தமா? பாடல் ரெடியா? மகிழ்ச்சியோடு சொல்கிறார் சாஸ்திரியார், பாடல் ரெடி. அப்படியா, பாடு. மண்ணை அல்ல, பொன்னை அல்ல, விண்ணை அல்ல, இயேசுவையே துதி செய், நீ மனமே கிறிஸ்தேசுவையே துதி செய் என்கிற பாடலை அவர் பாடி எல்லாருக்கும் முன்பதாக அந்த கீர்த்தனை பாடலை பாடினார். அதுதான் அந்த பாடல் பிறந்த கதை. இதுக்கப்புறம் என்ன நடந்துன்றது நான் அந்த பாடல் பிறந்த பிற்பாடு, பாடின பிற்பாடு நான் சொல்கிறேன். இந்த பாடல் நம்ம வேறு ராகத்தெலாம் பாடிக்கிட்டு இருக்கோம். அதோட ஒரிஜினல் ராகத்தை நம்ம பாடி கேட்ட பிற்பாடு நான் செய்திக்கு செல்கிறேன். இயேசுவையே துதி செய், நீ மனமே கிறிஸ்தேசுவையே துதி செய் என்கின்ற சாஸ்திரியாரின் கீர்த்தனை பாடலை பாட கேட்டு நாம் ஜெபித்து
இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், துதி செய். గమ పని పదని సాని దప పని దని దప మమ దప దప మగ సరి గమ పదని సన్ని మాసను కాదప రాపర వస్తు మాసను కాదప రాపర వస్తు నైస కుమారో మయ్యాన కిరుస్తు నైస కుమారో మయ్యాన కిరుస్తు இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், துதி செய். Sani 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 pa, sani sani sani. Andere vandere yuntarudodon, andere vandere yuntarudodon. Sundara miguda zaundare nondan, sundara miguda zaundare nondan. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், துதி செய். గమ పని పదని సాని దప పని దని దప మమ దప దప మగ సరి గమ పదని సన్ని எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் வேணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் வேணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய், துதி செய். வெள்ளையின் மேவிய தேவ சிரேஷ்டர், வெள்ளை
இயேசுவையே துதிசை, இயேசுவையே துதிசை, துதிசை. தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகளாக இந்த மிஷனரி இயக்கத்தின் கீழாக நடைபெறுகின்ற முகாமில் சுவாமி நாங்கள் மறுபடியும் ஒரு விசை இந்த மாலை வேளையிலே வந்து கூடி சேர்ந்திருக்கிறோம். ஏதோ ஒரு தற்செயலாக நிகழ்ந்த விபத்து அல்ல நாங்கள் இங்கே வந்திருப்பது. உம்மால் அழைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தீர்மானம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. நீர் எங்களை இங்கு வந்து கொண்டு சேர்த்ததற்கு சுவாமி அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இதுவரை சுவாமி இந்த முகாமின் ஒவ்வொரு வேளையிலும் உடைய கிருபையின் கரம் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சந்தியா வேளையும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாறு மன்றாடுகிறோம். தகுதியற்ற அடிமையும் மனைவியும் கூட நீர் எங்களை தகுதிப்படுத்தி பயன்படுத்தும். இந்த நேரம் முழுதுமாய் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடி முடிக்கிறார். என்ன நடக்கப் போகுதுன்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ராஜாவும் அதிர்ச்சி அடைந்து விட்டார். ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். அற்புதம்னா கையை நீட்டினா 4 பேர் உடனே அற்புதம் இல்லை, இதுதான் அற்புதம். என்ன செஞ்சார் தெரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவேளை ராஜாவின் உள்ளத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த பாடல் அவர் உள்ளத்திலே கிரியை செய்த மாத்திரத்தில் அவர் சொன்னார், உன் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி உன் தெய்வத்துக்காய் பாடுகிறாயே, அப்படி என்றால் உன்னுடைய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி என்னுடைய சபையில் நீ அமாவாசை பௌர்ணமியை தவிர மற்ற எல்லா நாளிலும் உன் தெய்வத்தை குறித்து புகழ்ந்து பாடலாம் என்று சொல்லி கட்டளை கொடுத்து விட்டார். அதுக்கு 35 ரூபா அவர் சன்மானமும் கொடுத்தார். இது சரித்திரபூர்வமான ஒரு காரியம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அநேக காரியங்கள் சொல்ல முடியும். ஆனால் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கின்ற ஒரு அருமையான தலைப்பை ஏசடியான் ஒருவேளை அந்த குழுவோடு சேர்ந்து எடுத்திருப்பார்கள். நான் சொன்னேன், ஏசடியான் தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்கள், நான் ஒரு மிஷனரி அறிகுவல் செய்தியே நானும் என் மனைவி ஆயத்தமாக கொண்டு கொடுக்குறோம். ஒருவேளை கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ட் கூட போகலாம் என்று சொன்னார் ஜெசடியான். அண்ணே, ஆண்டவர் என்ன உங்களுக்கு சொல்கிறார், ஆவியானவர் என்னை உணர்த்துகிறோ அதுபடி செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகவே மிஷனரி அறிகுவல் அல்லது தரிசன தாகத்தோடு ஆண்டவர் கொடுத்த செய்தியை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக செய்திகளை 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் கொடுப்போம், பாடலோடு கூட வரும். ஆனால் இன்றைக்கும் நானும் என் மனைவி சேர்ந்து கொடுப்பதாக தான் இருந்தது. ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவேன். டைம் கான்ஷியஸ் எனக்கு ரொம்ப உண்டு, என் மனைவிக்கும் டைம் கான்ஷியஸ் உண்டு. ஆனாலும் கூட கொஞ்சம் அந்த தமிழ் வார்த்தைகள், அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கிறால, தமிழ் வார்த்தைகள் வேகமாக வராது. எனக்கு ஓரளவுக்கு 2த்தையுமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு, வேகமாக நான் பேசுவேன். ஆகவே நான் உங்கள் முன்பாக உங்கள் சார்பாக என் வீட்டுக்காரம்மட சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி பேச வேண்டாம், பாட்டு மட்டும் பாடுங்க, நான் செய்தியை நேரத்துக்குள்ளாக முடித்து விடுகிறேன். சார், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கொஞ்சம் இது வளைஞ்சு வருதுல்ல, பரவாயில்லையா? ரைட், போதும், இனி தொட மாட்டாங்க. ரைட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய நாட்டின் நிலைமை ஒருவேளை நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, பாரத தேசம் பிரமாதமான தேசம், வளர்ச்சி அடைந்த ஒரு தேசம், தட்டினால் தங்கம், வெட்டினால் வெள்ளி, இடித்தால் இரும்பு, கடித்தால் கரும்பு என்று சொல்லி அடுக்குமொழியில் வசனம் பேசி கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் உண்மை அது வல்ல என்று சொல்லி அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். எங்கே பார்த்தாலும் பசி, பட்டினி, வறுமை, வேலையில்லாத திண்டாட்டம், இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். 135 கோடி மக்கள் உள்ள பாரத தேசம் சுபட்சமான ஒரு தேசம் அல்ல. அதுதான் உண்மை, பகிரங்கமான ஒரு உண்மை. ஒரு நாளைக்கு 60,000 பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது இந்திய தேசத்தில். பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் எப்படி இறந்து போகிறார்கள் என்று சொல்லி. ஒருவருடைய இயற்கையாக மூப்படைந்து இறந்து போகிறார்கள், சுகவீனப்பட்டு இறந்து போய்விடுகிறார்கள், விபத்தில் அடிபட்டு இருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள், தற்கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு நாளைக்கு 60,000 பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் மெய்யான ஒரு வளர்ச்சி கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, இந்த அரசு இப்படி இருக்கிறதுங்க, இந்த அரசாங்கம் மாறி போனால் நிச்சயமாக நாட்டிலே வளர்ச்சி இருக்கும், சுபிட்சம் இருக்கும் என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க.
தமிழ்நாட்டிலும் சரி, மத்திய மாநிலம் சரி, அடுத்த அரசு வருமே என்றால், அடுத்த கவர்மெண்ட் வருமே என்றால், அடுத்த அரசாங்கம் வருமே என்றால் நிச்சயமாக வளர்ச்சி இருக்கும், சுபிட்சம் இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்களும் கேட்டுக்கலாம், நானும் கேட்டுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் cannot change people. Change of government cannot change people. Instead, changed people will change nation's destiny என்று சொல்லுவார்கள். மாற்றப்பட்ட அரசாங்கம் மாறுபட்ட மக்களை உருவாக்க முடியாது, மாற்றப்பட்ட மக்கள் தான் மாறுபட்ட அரசாங்கத்தை உருவாக்க முடியாது. அதுதான் உண்மை. அரசாங்கம் எப்படி இருந்தாலும் மக்கள் மாற்றப்பட்டிருப்பார்கள் என்றால், மாறுதலை உள்ளான இதயத்தில் பெற்றிருப்பார்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றத்தை தேசத்தில் கொண்டு வர முடியும். தேசத்தில் வளர்ச்சி இல்லை, சுபிட்சம் இல்லை, பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. உண்மை அதுவல்ல. இன்றும் வேலையில்லாத திண்டாட்டம் உண்டு, வறுமை உள்ளது, பசி, தற்கொலைகள், கொலைகள், உபச்சாரங்கள் இன்னும் பெருகி கொண்டு தான் இருக்குதுங்க. ஏன் தேசத்தில் வளர்ச்சி இல்லை, சுபிட்சம் இல்லை, சீர்கிட்டு போய் கொண்டிருக்கிறது தேசம்? ஏன் ஜனங்கள் சீர்கிட்டு போய் கொண்டிருக்கிறார்கள்? நீதிமொழிகளில் ஒரு அருமையான வசனம் ஒன்று உண்டு. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அந்த நாட்களிலே அந்த பரிசுத்தவான் தீர்க்கதரிசனம் எழுதினான். 29:18 யாராவது ஒருத்தங்க வாசிங்கம்மா. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஏன் ஜனங்கள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள்? ஏன் நாட்டிலே சுபிட்சம் ஏற்படவில்லை, வளர்ச்சி அடையவில்லை? தீர்க்க தரிசனம் இல்லை. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கிட்டு போவார்கள். நான் யோசித்தேன், ஐயா தீர்க்க தரிசனத்துக்கு இதுக்கு என்ன பொருத்தம்? கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிள் பார்ப்போமே என்று சொல்லி ஒரு சில NIV போன்ற வெர்ஷன்ஸை நான் எடுத்து அந்த 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்த்தேன். திடுக்கிட்டு போனேன், ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னால் வித்தியாசமாக மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. என்ன போட்டுக்கு தெரியுங்களா? Where there is no vision, there is no prosperity, or there is no blessing. Where there is no vision, people will perish. என்ன போட்டிருக்கணும்? தீர்க்க தரிசனம் என்றால் விஷன் அல்ல, prophecy. Where there is no prophecy, people should perish என்று சொல்லி போடப்பட்டிருக்கணும். அப்படி போடப்படலை. என்ன போடப்பட்டிருக்கிறது? Where there is no vision, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தரிசனம் என்பது வேறு, தீர்க்க தரிசனம் என்பது வேறு. சரியான மொழியாக்கத்தின்படி பார்ப்போம் என்றால் தரிசனம் இல்லை. தரிசனம் இல்லாத இடத்துல தான் ஜனங்கள் சீர்கெட்டு வளர்ச்சி அடையாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாய் காணப்பட்டது. தரிசனம் இல்லை, உங்களுக்கு எனக்கு தரிசனம் இல்லை, கரிசனை இல்லை. We don't have vision and thirst. Neither vision nor thirst. நமக்கு தரிசனம் இல்லை, கரிசனையும் இல்லை. தரிசனமும் தாகமும் தான் இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு அவசியம். All a Christian should need vision and thirst. Vision of the cross and thirst for the perishing souls. சிலுவையை குறித்து தரிசனம் நமக்கு இல்லை, அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து நமக்கு கரிசனை இல்லை. இது ரெண்டு தான் அவசியம். தீர்க்க தரிசனம் அவசியம் இல்லை. இன்னைக்கு தங்களை தீர்க்க தரிசனம் என்று சொல்லி போட்டுக்கொள்கிற அநேக ஊழியக்காரர்கள் உண்டு. ஆனால் மெய்யான தீர்க்க தரிசனம் அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இந்த தேசத்தில் தரிசனம் இல்லை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து கரிசனை இல்லை. ஆகவே ஜனங்கள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏறத்தாழ 4000 வருடத்துக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தவான் ஒரு தரிசனத்தை கண்டான். ஏசாயா தீர்க்கதரிசி தான். அந்த தரிசனத்தை குறித்து நான் வாசிக்கிறேன். எல்லாருமே உங்கள் வேத புத்தகத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கம் 811. பக்கம் 211, 6ஆம் அதிகாரம் 1 முதல் நான் 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்,
பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவரின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த கொரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேங்க. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். சரி, இது எசையா தீர்க்கதரிசி ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்பாய் கண்ட தரிசனம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து, பறந்து விரிந்த உலகை குறித்து எசையா தீர்க்கதரிசி ஆலயத்தில் கண்ட தரிசனம். ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனம் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. சேராபீன்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தது. பறந்து கொண்டிருக்கிற சேராபீன்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி ஓயாமல் உரத்த சத்தமாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உரத்த சத்தத்தினாலே ஆலயத்தின் நிலைவுகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அந்த உன்னதமான மகத்துவமான தரிசனத்தை பார்த்த மாத்திரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி, பரிசுத்தவான் பெரிய தீர்க்கதரிசி பயந்து நடுங்கி தன் பாவத்தை உணர்ந்தவனாக அவன் சொல்லுகிறான், ஐயோ நான் அதமானேன், ஓ unto me, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அசுத்தமான ஜனங்கள் உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டுவிட்டதே என்று சொல்லி கதறுகிறான் அந்த தரிசனத்தை பார்த்த மாத்திரத்தில். அப்போது ஒரு தூதன் அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை குரட்டலை கொண்டு வந்து அவன் உதட்டில் வைத்து, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்லி அவன் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறான். தெய்வத்தின் தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் ஏசாயா. ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை ஏசாயா கேட்கிறான். கேட்ட மாத்திரத்தில் தன்னை தாழ்மையோடு அர்ப்பணித்து சொல்கிறான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவர் சொல்றார், இந்த காரியங்களை போய் என் ஜனங்கள் காதுகள் கேட்கும்படியாக சொல் என்கின்ற கட்டளையை அவனுக்கு கொடுக்கிறார். இந்த சம்பவத்தை தான் நம்ம இந்த பகுதியிலே வாசிக்க கேட்டோம். சரி, இந்த தரிசனத்தை பார்த்த மாத்திரத்தில் this vision brought a great impact on the life of the prophet Isaiah. மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் இந்த தரிசனம் கொண்டு வந்தது. என்ன கொண்டு வந்துச்சுங்க? அவன் பார்த்த மாத்திரத்தில் கதறி அழுகிறான். 5ஆம் வசனம் தான், ஐயோ நான் அதமானேன், ஓ unto me, ஐயோ எனக்கு ஐயோ, ஏன் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் ஒரு பாவி, தெய்வத்தை கண்ணால் கண்டுவிட்டேனே, இனி என்ன நடக்கும் என்று சொல்லி கதறுகிறான். அவனுடைய the first and foremost reaction of the prophet Isaiah was he started crying and cursing himself. cursingனா சபிக்கிறான், தன்னையே சபிக்கிறான். என்ன சொல்றான்? ஐயோ எனக்கு ஐயோ. ஐயோன்னு என்ன தெரியுங்களா? நமக்கு தெரியல. சிலர் சபிக்க வேண்டும் ஓ unto youன்னு சொல்லி சொல்லுவாங்க. உனக்கு ஐயோன்னா நீ நாசமாக போக, அதான் அர்த்தம். நீ உனக்கு அவ்வளோதான், முடிவே இல்லை, முடிஞ்சு போச்சவன் கதை. அதை யாருக்கு சொல்றான்? தனக்கு சொல்லுகிறான், எனக்கு ஐயோ, ஏன் நான் பாவியான மனுஷன், தெய்வத்தை, இந்த பரிசுத்தமான தெய்வத்தை என் அசுத்த கண்களோடு பார்த்து விட்டேனே என்று சொல்லி கதறுகிறான். இந்த தரிசனம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அவன் உள்ளத்திலே கொண்டு வந்து விட்டது. இன்னைக்கு ஒரு சிலர் தரிசனம் பார்க்குறாங்க, என்னால் சொல்லாமல் இருக்க முடியல, அடக்க முடியல. பிதாவை தவிர ஒருவனும் ஒரு காலம் குமாரனை கண்டதில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்க சமயத்தில் பிதாவை குமாரன் மட்டுமே கண்டிருக்கார், ஒருத்தலும் ஒரு காலம் கண்டதில்லை. ஊழியக்காரர் சொல்றார், நான் பரலோகத்துக்கு போனேன், பிதாவோட ஆஃபீஸ் ரூமுக்கு போனேன், வாசலேருந்து உள்ளே போனேன், புகையாக இருந்துச்சு, ஒரு கையை நீட்டி உன் சீடியை கொடுன்னு சொல்லி சொன்னார். வேதனையோடு உங்கள் மத்தியில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர் டெலிவிஷனில் போட்ட அந்த டிவிடியை கொடுக்குறாரா, அதை பார்த்துட்டு பிதாவானவர் சொன்னாரா, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நீ இன்னும் வரணும்னு சொல்லி சொன்னாரா. என்ன வேதனையாக இருக்குது தெரியுங்களா? இந்த பரிசுத்தவான் தெய்வத்தை பார்த்த மாத்திரத்திலே, அந்த தரிசனத்தை பார்த்த மாத்திரத்தில் ஐயோ என்று சொல்லி கதறுகிறான்.
நான் பாவியான மனுஷன், அசுத்த உதலுள்ள மனுஷன், தெய்வத்தை என் கண்கள் கண்டுவிட்டதே. இது வரைக்கும் குமாரனை தான் தரிசனம் பார்த்தா சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ பிதாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு உன்னுடைய டிவி வர வேண்டும் என்று சொல்லி என்ன ஒரு ஸ்கேல் பாருங்கள். ஹாலிவுட் ரேஞ்சு தான் உங்களுக்கு ஆண்டவருக்கு வந்து பெரிய ஸ்டேஜா, பெரிய லெவலா, என்ன வேதனை பாருங்க. இந்த மனிதன் தரிசனத்தை பார்த்த மாத்திரத்திலே தன் பாவத்தை உணர்கிறான். அதுதான் மெய்யான தரிசனம். என்று ஒருவன் ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கிறானோ அன்று தன் பாவத்தை குறித்து உணர்த்தப்படுவான், குத்தப்படுவான், கதறுவான். இது வேதம் சொல்லுகிற சத்தியம், நான் சொல்லலை. ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை கண்கூடாய் கண்ட மாத்திரத்தில் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா கதறுகிறான், ஐயோ நான் அதமானேன், எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. Woe unto me, for I am a man of unclean lips. I live among the people who are having unclean lips. இன்னைக்கு என்றைக்கு இப்படிப்பட்ட பாவத்தை குறித்து உணர்வு நமக்கு வந்திருக்கிறது, ஐயோ உம்மிடத்தில் வந்து சேர்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை. முதல் முறையாக பேதுரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற காரியம் நமக்கு தெரியும். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் திரளான மீன்களை பிடித்துக்கொண்டு கரையில் வருகிறான். இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்தை சொல்கிறான், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகண்டு போய்விடும் சொல்லி சொல்கிறான். தெய்வத்தை முதலாக ஒரு மனிதன் பார்ப்பானே என்றால், பரிசுத்தமான தெய்வத்தை தரிசிப்பானே என்றால் பாவத்தால் குத்தப்படுவான், உணர்த்தப்படுவான். அதான் உண்மையான தரிசனம். Woe unto me. என்றாவது நாம் நம்முடைய பாவத்தை குறித்து உணர்வை பெற்றிருக்கிறோமா? ஜபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், விசுவாசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், மிஷனரி ஸ்தாபனத்தில் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் நம்முடைய பாவத்தை குறித்து உணர்வடைந்திருக்கிறோமா? இந்த பரிசுத்தவானை போல கதறி இருக்கிறோமா? எத்தனை சூதுகள், எத்தனை வாதுகள், எத்தனை தீதுகள் என் வாழ்க்கையிலே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு சாஸ்திரியார் அந்த கீர்த்தனை பாடுகிறார். அர்த்தமுள்ள அந்த கீர்த்தனை பாடலின் ஒரே ஒரு சான்ஸை மட்டும் பாட கேட்டு நாம் தொடர்ந்து செய்தியை தியானம் செய்வோம். ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. என்னை ஆளும் தயாபரமே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரமே. என்னை ஆளும் தயாபரமே. Gari sagam sagari sani dab gari sani. Gari sagam sagari sani dab gari sani. பொய்யாமுலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடாதே. பொய்யாம் உலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடாதே. அபயம் அபயம் இறங்குமே.
ஏசையா என் தாதாவே. ஏசையா அபயம் அபயம் இறங்கும் ஏசையா என் தாதாவே. ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரமே. என்னை ஆளும் தயாபரமே. ஏசாயா தரிசனத்தை பார்த்த மாத்திரமே 3 காரியங்களை செய்தான். அந்த அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் உள்ள பகுதியை நாம் திறந்து வைத்துக் கொள்வோம். குறிப்பாக பக்கம் 812 திறந்து வைத்துக் கொள்வோம். 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது. தரிசனத்தை பார்த்த மாத்திரத்தில் முதலாவது காரியம், ஏசாயா கதறினான். Isaiah cried as soon as he saw the vision of God. And number 2, he was cleansed. அவன் கழுவப்பட்டான். கதறின ஏசாயா கழுவப்பட்டான். 7ஆம் வசனம், இதோ இது உன் உதடுகளை தொட்டதினாலே உன் பாவம் நீங்கி உன் அக்கிரமம் நிவர்த்தியானது. அவன் தரிசனத்தை பார்த்த மாத்திரத்தில் ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி அவன் கதறினான். Isaiah cried unto the Lord. The man who cried was cleansed. In the 7th verse. கதறின ஏசாயா கழுவப்பட்டான். பாவங்கள் நீங்க சுத்திகரிக்கப்பட்டான். தூதன் பறந்து வந்து உண்மைதான், உன் அக்கிரமம் நீங்கினது. இதோ இந்த நெருப்பு தழல் உன் உதடுகளை தொட்டதினாலே உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. Isaiah's cry in the 5th verse. Isaiah's cleansing in the 7th verse. And finally Isaiah received a commission. கட்டளை பெற்றான். கதறின ஐசாயா கழுவப்பட்டான். கழுவப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி கட்டளை பெற்றான். என்ன கட்டளை பெற்றான்? 9ஆம் வசனத்தில் அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல் என்று அவர் சொல்லுகின்ற அந்த கட்டளையை கேட்டான். பரந்து விரிந்த உலகத்திலே நீ போய் சென்று சொல். இட் வாஸ் a 3-dimensional vision. முப்பரிமாண தரிசனத்தை ஏசாயா கண்டான். அது என்ன? 3 டைமென்ஷன், 3 பரிமாண தரிசனம். ஒன்று, இட் வாஸ் அ ஹையர் விஷன். அது மேல் நோக்கிய தரிசனம். ஆண்டவர் உயரமும் உன்னதமான இடத்துல வீட்டிற்கு கண்டான். He looked above. It was a higher vision. It was an inner vision. இரண்டாவது, அது உட்புறமான தரிசனம். தன்னையே கண்டான், தன் பாவத்தை கண்டான், தன் இதயத்தில் ஒட்டிக்கொண்டிருக்கிற பாவத்தின் அழுக்குகளை அவன் கண்டான். ஐயோ நான் அதமானேன், எனக்கு தெரியும் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி. It was an inner vision and it was an outer vision. என்ன outer vision? பறந்து விரிந்த உலகை காண்கிறான். கர்த்தரை அறியாத இத்தனை ஜனங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள், நான் மட்டும் உம்மை கண்டுவிட்டேனே என்று சொல்லி பறந்து விரிந்த உலகை அவன் காண ஆரம்பிக்கிறான். It was a higher vision. It was an inner vision. It was an outer vision. அது மேல் நோக்கிய தரிசனம், அது உள்நோக்கிய தரிசனம், அது வெளிநோக்கிய தரிசனம். அது தரிசனத்தை பார்த்த மாத்திரத்திலே கதறின ஏசாயா கழுவப்பட்டான். கழுவப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி கட்டளைப்பட்டான். நீ போய் எனக்காய் சொல்ல மாட்டாயா? இந்த ஜனங்களுடைய பாவத்தை உணர்த்த மாட்டாயா? உணருங்கள் என்று சொல்லி அவர் திருப்பி கொண்டு வர மாட்டாயா? இந்த வார்த்தைகள், இந்த அன்பின் கட்டளை 4000 வருஷத்துக்கு முன்பதாக ஏசாயாவுக்கு மட்டும் கொடுக்கப்படலை. அருமையான சகோதரிய சகோதரனே, இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, யார் எனக்காய் போவார்? இல்லை, இந்த 8வது வசனத்தில் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார்? whom shall I send and who will go for us? இது ஒரு அன்பு கட்டளை. கட்டளை கூட சொல்ல முடியாது. it was an appeal. it was not even a command. ஒரு கட்டளை கொடுக்கல, கெஞ்சுகிறார். யார் எனக்காய் போவார், நமது காரியமாய் போவார், யாரை நான் அனுப்புவேன் என்று உரைக்கிற ஆண்டவருடைய, ஒருவேளை அந்த வார்த்தை விட்டு போச்சுன்னு சொல்லி யோசிக்கிறேன், கெஞ்சுதலின் சத்தத்தை ஏசாயா கேட்டார். ஏதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறான்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இதே 8வது வசனத்தின் மூலமாக இந்த லேவியர் முகாமிலே பேசிக் கொண்டிருக்கிறார். யார் என் காரியமாய் போவார்? யாரை நான் அனுப்புவேன்? நான் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவன். கம்ஃபர்டபுளான லைஃப்பை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது போதும் என்று சொல்லி கொண்டிருப்போமோ? இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, என் கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்போமா? கொஞ்சம் கண்களை திறந்து பார்ப்போமே. அகன்று விருந்த பாரத தேசத்தை 135 கோடி மக்கள் உண்டு. இந்த 135 கோடி மக்களில் கர்த்தரை அறியாத எத்தனை ஜனங்கள் உண்டு இல்லை? அது கூட பரவாயில்ல. அடிந்து போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இதுதான் பாவம் என்று சொல்லி தெரியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை கோடி ஜனங்கள் உண்டு இந்த 135 கோடி ஜனங்கள் மத்தியில். யோசித்து பார்ப்போம். இன்றைக்கும் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா கள்ளிப்பாலை ஊற்றி கொள்ளுகிற அந்த தமிழகத்தில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சின்ன நெல்லை கொடுத்து சாகடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நீங்கள் நானும் மார்த்தட்டி கொண்டு இருக்கிறோம். பசுமாட்டின் சிறுநீரை பரிசுத்த நீர் என்று சொல்லி உறிஞ்சி குடிக்கின்ற கூட்டத்தின் மத்தியில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் சொல்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். பீகாரில் ஒரு ஜைன மத கோயில் ஒன்று உண்டு. 170 நிர்மாண சிலைகள் அங்கு உண்டு. 170 நிர்மாண சிலைகள் உள்ள அந்த கோயிலில் வருஷத்துக்கு ஒரு முறை கோயில் உற்சவம் நடக்கும். 10 நாள் உற்சவம் நடக்கும். அந்த 10 நாள் உற்சவத்தில் உலகத்தின் பல பகுதியிலிருந்து, ஒருவேளை இந்திய தேசத்தின் பல பகுதியிலிருந்து நிர்வாண சாமியார்கள் வந்து தான் கூடுவாங்க. அந்த 10 நாட்கள் உற்சவத்தில் வருஷத்தில் ஒரு முறை நடக்கும். அவருடைய பாரம்பரியத்தின்படி குளிக்கவே கூடாது. குளித்தா பரிசுத்தம் போயிடுமா. அந்த முடியெல்லாம் ஜடா முடியாக போட்டு இறுகி போய் அழுக்கு ஏறி வருடக்கணக்காய் நிர்வாணமாய் காணப்படுகின்ற புண்ணிய சாமியார்கள் மீது பால் ஊற்றப்படும். அந்த பாலை உறிஞ்சி குடிக்கின்ற பக்தர்கள் உள்ள கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறந்து போக வேண்டாம். என்ன ஒரு பரிதாபமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? கேரளாவில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பந்தம், ஒரு சிலர் மறந்து போயிருப்பீங்க. பெண்கள் செல்லக்கூடாத அந்த குறிப்பிட்ட கோயிலில் ஒரு நடிகை சென்றால் தெய்வத்தை தொட்டால் விளைவு என்னாச்சு தெரியுங்களா? தெய்வம் தீட்டாகிவிட்டது. தெய்வத்துக்கு பரிகாரம் செய்தார்கள். இவள் மீது நடவடிக்கை எடுத்தார்கள். ஒரு பெண் தெய்வத்தை தொட்டால் தெய்வம் தீட்டாகிவிட்டது. தெய்வத்துக்கு பரிகாரம் செய்தார்கள். இவருக்கு அபராதம் விதித்தார்கள். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தீட்டுப்பட்ட பெண் தெய்வத்தை தொட்டால் தீட்டு நீங்கியது. இப்படிப்பட்ட காரியத்தை யாரையா போய் சொல்லுவா? யோசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட தேச மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? வாட் இஸ் அவர் ரோல்? டோன்ட் யூ திங்க் தட் வி ஆர் ஆல் லீடிங் எ செல்ஃபிஷ் லைஃப்? சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலையா? எனக்கென்று ஒரு தேவாலயம் இருக்கிறது, திருச்சபை இருக்கிறது, நான் மென்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கிறேன், விமன்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிறேன், கோயிலில் இருக்கிறேன், பாஸ்டர் கமிட்டியில் இருக்கிறேன், யூத்தில் இருக்கிறேன். இது போதும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? அப்படி வாழ்ந்து கொண்டிருப்போமே என்றால் நம்மை போல சுயநலவாதிகள் யாருமே இல்லையா? இம்மட்டும் ஜீவம் தந்த கர்த்தாவை ஆதியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நச்சுகமேவவும் அற்புதமாகவும், நச்சுகமேவவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவம் தந்த கர்த்தாவை ஆதியந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக.
காலம் சொல் போல் களியும் தண்ணீரை போல் வாடியும் கனாவை போலேயும் ஒளியும் வாலிபமும் மறையும் சீலோ எல்லாம் கூறையும் மண்ணின் வாழ்வொன்று நிற்க மாட்டாது கோல பாதுமைக்கும் நீர் குமிழுக்கும் புகைக்குமே கோல பாதுமைக்கும் நீர் குமிழுக்கும் புகைக்குமே கொண்ட உலகத்தில் அண்ட பரண்யமை கண்டு கருணைகள் விண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை ஆத்தியந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய கெஞ்சுதலின் சத்தத்தை இந்த லேவியர் முகாமில் இந்த மாலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இல்லை, the King of Kings and the Lord of Lords is pleading with us. அவர் கெஞ்ச வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. உண்டு தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி வற்புறுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். at the most he will plead with us. நம்மை நோக்கி கெஞ்சுவார், சொல்லுவார், இதை செய்து ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுத்து நம்மை வற்புறுத்துகிற தேவன் அல்ல. இல்லையா, நமக்கு தெரியும் இல்லையா. வெளிப்படுத்தல் 3:20 கூட என்ன சொல்றாரு, he is like a gentle God knocking at the door of everyone's heart. ஒரு ஜென்டில்மேன் அப்படி தான் பண்ணுவான், கதவை தட்டுவான், கதவை திறந்தா உள்ளே வருவான். இதோ உள்ளத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், இதோ வாசற்படி நின்று கொண்டு கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறப்பானே என்றால் உள்ளே வருவன், அவனுக்கு கூட போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அவர் நினைப்பாரே என்றால் உள்ளத்தின் கதவை உடைத்து கொண்டு உள்ளே வர முடியும், ஆனால் செய்ய மாட்டார். He can very easily break the door and come in, whereas he won't do it because he is a gentle God. He will not command anyone and he will not force anyone. At the most he will plead with us. அங்கதான் சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், கெஞ்சி கேட்கிறார், ஒரு அப்பீல் கொடுக்கிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே. சிறுநீரை குடிக்கின்ற பக்தர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அழுக்கு நிர்வாண சாமியல் மீது ஊற்றப்படுகின்ற பாலை குடித்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. பெண் பிள்ளைகளை கொன்று குவித்து வாழ்கின்ற மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. என்னுடைய பங்கு என்ன? நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன், பாவம் செய்ய மாட்டேன், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், இந்த மிஷனரி ஆர்கனைசேஷனில் இருக்கிறேன், இது போதும் என்று சொல்லி ஒரு நாமினல் கிறிஸ்டியன் லைஃப் வாழ்ந்து கொண்டிருப்பாயா? அல்லது ஐயா நான் அப்படிலாம் இல்லையா, ஐ எம் நாட் எ நாமினல் கிறிஸ்டியன், நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவன் அல்ல, ஐ எம் எ born again கிறிஸ்டியன். சிலர் சொல்லுவாங்க, நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன், மனம் திரும்பி இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருக்கிறேன், பல பாஷை பேசுகிறேன், அவ்வளவுதானா கிறிஸ்தவ வாழ்க்கை? அருமையான சகோதரிய சகோதரனே, கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவுதானா? மனம் திரும்பி இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருக்கிறேன், பல பாஷை பேசிக்கொண்டிருக்கிறேன், இது போதும் என்று சொல்லி வாழ்வாயே என்றால் நீயும் நானும் உதவாக்கரை. நான் சொல்ல, லியோனார்ட் ரேவன்ஹில் என்று சொல்லப்படுகின்ற பரிசுத்தவான் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார், if you are satisfied with your salvation and sanctification, you are useless in God's battlefield. நான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆவியால் நிரப்பப்பட்டு விட்டேன், இது போதும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பாயே என்றால் நீயும் நானும் குப்பை, உதவாக்கரை என்று சொல்லி அந்த மனிதன் பரிசுத்தவான் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் உதவாக்கரையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, ரட்சிப்பு உண்டு, என் பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு, ஆனால் என் தேசத்துக்காக ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்போமே என்றால் உதவாக்கரை. ஆண்டவருக்கு ஏதேனும் செய்யணும் தங்கச்சி, ஆண்டவருக்கு ஏதேனும் செய்யணும் அம்மா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? பறந்து விரிந்த பாரத தேசம், மறுபடியும் சொல்ல 135 கோடி மக்கள், 5% கிறிஸ்தவர்கள். அந்த 5% கூட 1.5% தான் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ், மற்றது எல்லாமே அந்த விக்கிரக வடங்களை வழிபட்டு கொண்டிருக்கிற கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்கள். அந்த 1.5% கூட பேரளவில் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொடுக்கிற அநேகர் உண்டு. என்னுடைய பங்கு என்ன?
ஏதேனும் செய்ய வேண்டாமா? ஆண்டவருக்கு எதேனும் செய்ய வேண்டாமா? எல்லாரும் போய் தியாலஜியை படிச்சுட்டு பாஸ்டர் ஆக வேண்டும் படிச்சு நான் சொல்லவில்லை. எல்லாரும் உங்கள் வேலையை உதறி தள்ளிவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு மிஷனரியாக போக வேண்டும் என்று சொல்லவில்லை. இருக்கிற இடத்துல இந்த கர்த்தருக்கு என்று ஏதேனும் ஒரு ஊழியம் செய்ய வேண்டாமா? சும்மா வாழ்வதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவீங்க, ஐயா எனக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி வாஞ்சதான், ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியாது, எனக்கு அழகாக பாட தெரியாது, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு படிப்பு இல்லை. இது எதுவுமே தேவையில்லை ஐயா. ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வதற்கு கரிசனை இருந்தால் போதும். அழிந்து கொடுக்கிற ஆத்மாக்களை குறித்து கரிசனை இருந்தால் போதும். ஆத்ம பாரம் இருந்தால் போதும். தகுதி இல்லை தகுதி இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் ஊழியத்தை விட்டு ஒதுங்கி கொண்டிருக்கிறோம்ல. நீ வேதத்தை எடுத்து பாருங்க. தகுதி இல்லாதவர் தான் ஆண்டவர் தகுதிப்படுத்தி ஊழியத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். மோசே திக்குவாயுள்ளவன், கொலைகாரன், அப்படிப்பட்ட தகுதியற்றவனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் மூலமாக நடத்தினார். தகுதியற்றவன், கொலைகாரன், திக்குவாய்காரன். தாவீது கொலைகாரன், உபச்சாரக்காரன். தகுதியற்ற அவனை தகுதிப்படுத்தி 73 சங்கீதங்களை அவர் எழுத வைத்து அவன் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிறக்கிறார். தகுதியற்றவர்களைத்தான் அவர் ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சாக்கு போக்கு சொல்லாத. ராகாப் நல்ல தொழில் செஞ்சா இல்லைங்களா? வேசி தொழிலை செய்தவர், ஒரு வேசி. ஆண்டவர் அவளை தகுதிப்படுத்தினார். இஸ்ரவேல் தேசம், கானான் தேசத்தை சென்று அடையும்படியாக அவளை ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். பேதுரு சபித்து சத்தியம் பண்ணினான், நாசமாய் போக சொல்லியிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை 3 முறை சபித்து 3ஆவது முறை சத்தியம் பண்ண துவங்கினான். தகுதியற்ற அவனை ஆண்டவர் பயன்படுத்தினான், எடுத்து தெரிந்து கொண்டார். அவன் மூலமாக திருச்சபை என்ற மாபெரும் கட்டிடத்தை அவன் மீது கட்டினார். சகையோ, எத்தன், பொய்யன், கள்ளக்கணக்கு எழுதுகிற ஒரு மனுஷன், தகுதியற்ற அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி அவன் அழைக்கப்பட்டான். சவுல் பரிசுத்தவான்களை கொலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன், அவனை கர்த்தர் தகுதியுடனாக மாற்றினார். 13 நிருபங்களை இந்த பரிசுத்தவானாக உயர்த்தினார். மறுபடியும் சொல்லாத எனக்கு தகுதி இல்லை ஊழியம் செய்ய, மிஷனரி பணியை செய்வதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லி ஒருபோதும் சொல்லாதே. கரிசனை மட்டும் இருந்தால் போதும், ஆத்தும பாரம் மட்டும் இருந்தால் போதும். இன்னைக்கு அவரிடத்தில் நெருங்கி ஜீவிப்பாய் என்றால், ஆண்டவரிடத்தில் நெருங்கி ஜீவிப்பாய் என்றால் அந்த அன்பு உன்னை நெருக்கி ஏவும், சும்மா இருக்க விடாது. தேவனை நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி ஜீவிப்பேனே என்றால் நீ என்னை சும்மா விட மாட்டீங்க. ஆண்டவரே ஏதேனும் உமக்கிட்ட செய்து கொண்டிருக்க முடியும் செய்வீர். அர்த்தமுள்ள ஒரு கீர்த்தனை பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஒரே ஒரு சான்சாவை பாட கேட்போம். தேவனே நான் உமது அண்டையோ இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவூமியோ, இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவூமியோ. மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் மாவலிய கோரமாக வன்சிலுவை கோவே தொங்க நேரிடினோ ஆவலாயும் மண்டை சேர்வேன். கோவே தொங்க நேரிடினோ ஆவலாயும் மண்டை சேர்வேன். தேவனே நான் உமது
சேர்வதே என் நாவோ பூமியோ. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பாட்டு ராவில் ஈருள் வந்து மூடிட. பொழுது பாட்டு ராவில் ஈருள் வந்து மூடிட. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்காம் நல்ல நாதாம் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்காம் நல்ல நாதாம் தேவனே நான் உமது அடாயோ. இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவோ பூமியோ. இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவோ பூமியோ. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய கெஞ்சுதலின் சத்தத்துக்கு ஒரு தீர்மானத்தோடு நாம் 10 நிமிடத்தில் நாம் ஆண்டவருக்கு ஒரு பதிலை சொல்ல போகிறோம். நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய தீர்மானத்தில் என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவரை, ஏதேனும் உமக்கு நான் செய்யணும், எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல விரும்பவில்லை. மோசைக்கு தகுதி இல்லை, தாவீதுக்கு தகுதி இல்லை, ராகாப்புக்கு தகுதி இல்லை, சகேவுக்கு தகுதி இல்லை, பேதுருவுக்கு தகுதி இல்லை, பவுல் அப்போஸ்தலனுக்கு தகுதி இல்லை. ஆனால் தகுதியற்றவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தினீர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் தகுதி உள்ளவர்களை ஊழியத்துக்கு அழைப்பதில்லை, மாறாக அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகிறார். அதுதான் உண்மை. God doesn't call the qualified, instead he qualifies the called. தகுதி உள்ளவர்களை எடுத்து ஆண்டவர் ஊழியத்துக்கு பயன்படுத்துவதில்லை, அழைத்துறார், அழைத்து விட்டு தகுதிப்படுத்தி ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். அதுதான் உண்மை. அதை ஒரு சாக்கு போக்காய் சொல்லி கொண்டு இருக்க முடியாது. ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? ஒரு பழமொழி ஒன்று உண்டு, கிராம பக்கத்தில் சொல்லுவாங்க. என்ன பழமொழி தெரியுங்களா? வெந்ததை தின்று வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவோம் என்று சொல்லுவாங்க. மோசமான ஒரு பழமொழி அது. வெந்ததை தின்று வெறுமனே சும்மா வாழ்ந்து விதி வந்தால் சாவோம். ஏதோ வெந்ததை சோறு இருக்கு, சோறு சாப்பிட்றோம், ஏதோ வெந்ததை தின்று சும்மா வாழ்ந்து வெறுமனே வாழ்ந்து விதி வந்தால் சாவோம் என்கிற வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்னை பொறுத்த வரைக்கும் வெந்ததை தின்று வைராக்கியமாய் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவுக்காக சாதித்து மடிவோம். இதுதான் உங்களுடைய என்னுடைய கோரிக்கையாக அல்லது ஒரு வசனமாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கிறோம் இது வரைக்கும்? நான் ஏற்கனவே சொன்னபடி மிஷனரி ஸ்தாபனத்துக்கு நான் இணைந்திருக்கிறேன், காசு கொடுக்குறேன், சப்சிஸ்ட் கொடுக்குறேன். இது போதுமா? இதை தவிர வேறு ஒன்றும் செய்ய வேண்டாமா? பரிதாபமான ஒரு குரல் உங்களுடைய என்னுடைய செவிலை தொழித்து கொண்டே இருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்
இன்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தம் என்ன பதில் சொல்லுவோம்? இல்லை, நான் பெரும்பாலும் சென்னை போகிற சமயத்தில் இந்த இஎல்எஸ் சிஎல்எஸில் போய் பார்ப்பேன். ஏதாவது புஸ்தகம் இருக்கா அப்படி பார்த்துருக்க சமயத்தில் நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு அழுக்கடைந்த ஒரு ஸ்டிக்கரை பார்த்தேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டிக்கர் தான் அது. ஒரு கேள்வி அதில் காணப்பட்டு கொண்டிருக்கும். என்ன கேள்வி இது? ஐ ஹாவ் டைட் ஃபார் யூ அண்ட் வாட் ஹாவ் யூ டன் ஃபார் மீ? உனக்காக நான் மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? கடைசி சொட்டு ரத்தம் வரை உனக்காக நான் என்னை தியாகம் செய்து மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவரை, நீர் எனக்காக மரித்தீர், உமக்காக நான் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறேன், இந்த ஆலயத்தில் மெம்பராக இருக்கிறேன், அந்த ஐஎம்எஸ், அந்த என்எம்எஸ், அந்த எஃப்எம்பிபி, அந்த மிஸ்டர் எம்ஐஎம், இதுக்கு நான் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதை சொல்லுவோமோ? Don't ever say that, since you have died for me, I will also die for you. ஒருபோதும் சொல்லாதீங்க, நீர் மரித்ததினால நானும் உமக்காக மரிப்பேன் என்று சொல்லி சொல்லாதீங்க. என்ன சொல்ல தெரியுங்களா? நீர் எனக்காக மரித்தீர், இனி நான் உமக்காய் வாழுவேன். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியம். உமக்காய் நான் வாழுவேன், இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவேன், அர்ப்பணித்து வாழ்வேன், ஊழியம் செய்து வாழ்வேன், மிஷனரி பணி தாங்கி வாழ்வேன், ஏதேனும் செய்து வாழ்வேன். இன்னைக்கு லேவியர் முகாமில் 3 பேர் வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இந்த முகாமை குறித்து, இந்த எம்ஐஎம் மிஷனரி இயக்கத்தை குறித்து அறியாத மக்கள் மத்தியில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன சொல்லியிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு ஊழியங்க. இந்த கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வருவது ஒரு ஊழியம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி ட்ராக் சாங்ஸ் போட்டு பாடுவது பெரிய ஊழியம் அல்ல. ஒரே ஒரு தனிப்பட்ட மக்களத்தில் சென்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அந்த நபரை அந்த கூட்டத்துக்கு அழைத்து வருவது ஒரு மாபெரும் ஊழியம். இதனை செய்ய வேண்டுமே. வேதத்தில் அந்திரேயாவை குறித்து, அந்திரேயா என்று சொல்லப்படுகின்ற 12 சீடர்களில் ஒருவன் தான் அந்திரேயா. அவனை குறித்து ரொம்ப அதிகமாக வாசிக்க முடியாது வேதத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் he was doing a wonderful ministry, Andrew's ministry. அவர் என்ன செஞ்சாருங்க? Andrew never preached, Andrew never baptized any people, Andrew never performed any miracle. Instead, silently he was bringing souls unto Jesus Christ. That was a wonderful ministry. அவன் பிரசங்கம் பண்ணல, அவன் அற்புதம் செய்யல, அவன் யாருக்கு முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கல. அருமையான ஊழியத்தை செய்தான் அந்திரேயா. சத்தம் போடாமல் செஞ்சான். அவனை குறித்து 3 இடங்களில் மட்டும்தான் வேதத்தில் வாசிக்கலாம். 1 யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறான். என்ன செஞ்சான்? தன்னுடைய சகோதரனாகி பேதுருவை பார்த்து சொல்றான், மேசியாவை கொண்டோம், எங்க வந்து பார், பிடிச்சி போய் விட்டான். யாரை? பேதுருவை, தன் சகோதரனாகிய பேதுருவை கொண்டு போய் ஏசாமியை கொண்டு போய் விட்டது அந்திரேயா. விளைவு என்ன? பேதுரு என்ற மனிதன் மீது உலகத்தின் திருச்சபை கட்டப்பட்டது. சின்ன காரியம். மேசியாவை கண்டோம், எங்க வந்து பார், அவ்வளோதான், முடிச்சு போச்சு. அவன் முடியும், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது அவனை பற்றி. அடுத்து 6ஆம் அதிகாரம், யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 5000 மக்கள் கூடி இருக்கிறாங்க வனாந்தரத்தில். ஏசாமி அற்புதம் செய்ய போகிறார். 5 அப்பம் 2 மீன்களை வைத்து கொண்டு அதை செய்வதற்கு உதவியாக இருந்த ஒரு கருவியார் அந்திரேயா. மறந்து போக வேண்டாம். எப்படி இத்தனை பேரை போஷிப்பது? சிறுலாம் தருமாறி கொண்டிருக்கிறார்கள். அந்திரேயா வந்து சொல்கிறான் ஏசாமிட்டை பார்த்து, ஆண்டவரே, இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அந்த சின்ன பையன்ட்டு 5 அப்பம் 2 மீன் இருக்குது, அவனை கொண்டு போய், இந்த சின்ன பையனை கொண்டு போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டது அந்திரேயா. விளைவு என்ன? 5000 பேர் போஷிக்கப்பட்டார்கள். அவ்வளோதான் அவன் செஞ்ச அற்புதம். பிரசங்கம் பண்ணல, முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கல, அற்புதம் செய்யலையா. ஆத்துமகளை கொண்டு போய் ஏசாமிட்ட உட்கார வச்சான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து அதே அந்திரேயா யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கிரேக்கர்கள் உலகத்தில் மெத்த படித்தவர்கள், கல்விமான்கள், அவர்களை போல படித்தவர்கள் கிடையாது. இயேசுவை காண விரும்புகிறோம், இங்கமாக நான் அழைச்சிட்டு போகிறேன், கொண்டு போய் நேராக அழைத்து கொண்டு போய் கிரீக்ஸை கொண்டு போய் ஏசாமிட்ட விட்டான். முடிஞ்சு போச்சு அவன் ஊழியம். 3 இடத்துல தான் அவனை குறித்து வாசிக்க முடியும். இந்த ஊழியத்தை நீங்களும் நானும் செய்யலாம் இல்லையா? திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஆண்ட்ரூஸ் மினிஸ்ட்ரி. அந்திரேயாவின் ஊழியம். இந்த எம்ஐஎம் மினிஸ்ட்ரி இயக்கம் இருக்கு, சேர்ந்து கொள்ளுங்கள். இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் புகழ்னா பரவாயில்ல, இதற்காக ஜெபிப்போம், இணைந்து கொள்வோம், இந்த ஊழியத்துக்காக இதனும் கொடுப்போம், ஒரு மிஷனரியை தாங்குவோம். பஞ்சாபுக்காக எனக்கு பதிலாக ஒரு மனிதன் போய் கொண்டிருக்கிறானே, அந்த குடும்பத்தை தாங்குவோம். இதுதான் அந்திரேயாவின் ஊழியம். செய்ய முடியாதா? இதுக்கு தகுதி தேவையில்லை, படிப்பு தேவையில்லை, ஆத்தும பாரம் இருந்தால் போதும், கரிசனை இருந்தால் போதும். ஷூனமைட் மினிஸ்ட்ரி என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஒன்று உண்டு. சுனேமியால் அவள் பிரசங்கம் பண்ணலை, அற்புதம் செய்யலை, முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கல. இங்கே ஒரு ஊழியக்காரன் வரான், இந்த பக்கமாக ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கிறாரு எலியா தீர்க்கதரிசி. அவருக்கு மேல் அறையில் ஒரு சின்ன டேபிள் போடுவோம், ஒரு நாற்காலி போடுவோம், ஒரு விளக்கு வைப்போம். முடிஞ்சு போச்சு அவள் செஞ்ச ஊழியம்.
இன்றைக்கு அவளை குறித்து பேசி கொண்டிருக்கிறோமே, இதை செய்ய முடியாத நீங்கள் நானும் என் வீட்டை நான் திறந்து கொடுக்கிறேன் இந்த மிஷனரி ஸ்தாபனத்துக்காக. கொஞ்சம் பேர் வரட்டும், ஜெபிக்கட்டும், ஐக்கியம் கொள்ளட்டும். சுனேமியாவின் ஊழியத்தை நீங்கள் நானும் செய்ய முடியும். நானும் என் மனைவியும் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தோம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக. அப்புறம் தான் வேலையை விட்டுட்டு வந்தோம். அப்போ நாங்கள் செஞ்ச ஊழியம் என்ன பிரசங்கம் பண்ணலை, அற்புதம் செய்யலையா. எங்கள் வீட்டை இவாஞ்சலிக்கல் யூனியன் என்று சொல்லப்படுகின்ற மாணவர்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த இயக்கத்துக்காக ஒவ்வொரு வியாழக்கிழமை திறந்து கொடுப்போம். பிரசங்கம் பண்ணலை, அதுக்காக ஜபிக்கலை, வீட்டை திறந்து கொடுப்போம். யாராவது ஸ்பீக்கர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம், இன்றைக்கி வந்து நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கான்னு சொல்லுவோம், அவ்வளோதான். நாங்கள் பிரசங்கம் பண்ணலை, எந்த ஒரு காரியத்தையும் சரி, வீட்டை திறந்து கொடுப்போம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும். 16 வருடம் அதை செய்தோம். விளைவான தெரியுங்களா, 11 முழு நேர ஊழியக்காரர்கள் எழும்பினார்கள். எங்களுக்கே தெரியாது ஐயா, நாங்கள் பிரசங்கம் பண்ணி எழும்பலை, வீட்டை திறந்து கொடுத்தோம், அவ்வளோதான். அந்தரே ஊழியம், சின்ன காரியங்கள் செய்ய முடியுமே உங்களால் என்னாலும் கூட. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ வாழ்வாயா, எனக்காக ஏதேனும் செய்வாயா. நீங்களும் நானும் மரித்து நிச்சயமாக பரலோகம் போவோம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் பரலோகம் போன பிற்பாடு நம்மை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்பார். எந்த கேள்வி கேட்கிறாரோ இல்லையோ, நிச்சயமாக இந்த கேள்வி அருமையான சகோதரிய சகோதரனே உன்னையும் என்னையும் பார்த்து கேட்பார். என்ன கேள்வி அந்த கேள்வி? இந்த உலகத்தில் நீ எவ்வளோ படிச்சிருந்த? எம்எஸ்சி, எம்ஃபில், எம்எட், பிஹெச்டி படிச்சியா? ஸ்கூப்பிட்னு சொல்லுவார், குப்பை, எனக்கு இது அவசியம் இல்லை. எம்இ, எம்பிஏ படித்தாயா? குப்பை, தேவையில்லை. 3ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகி அவன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காய் வாழ்ந்து பரலோகத்தில் போயிட்டு இருப்பான். அவன் நீ எவ்வளோ படிச்சா அது கேட்பாரு? கேட்க மாட்டார். உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்பாரா? 6 டிஜிட்டில் இருக்க ஆண்டவர்னு சொல்லுவையா? அவசியம் மேலே கடங்காரன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு மேலே போய் நிற்பான் அவன். நீ எவ்வளோ படிச்சிருக்கேன்னு கேட்பாரா? கேட்க மாட்டார். உன் பேங்க் பேலன்ஸ் கேட்பாரா? கேட்க மாட்டார். நீ எத்தனை தலைமுறையில் கிறிஸ்தவனா வந்தேன்னு சொல்லி கேட்பாரா? அதையும் கூட கேட்க மாட்டார். சர்ச்சில் உன்னுடைய பொசிஷன் என்னன்னு சொல்லி கேட்பாரா? கேட்க மாட்டார். படிப்பு, பதவி, அந்தஸ்து அதை பற்றி ஒன்றும் கேட்க மாட்டார். பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே கேட்பார். ஒரே ஒரு கேள்வி, ஏற்கனவே ஸ்டிக்கரில் பற்றி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி தான் கேட்பார். உனக்காக நான் மரித்தேனே, பூமியில் இத்தனை ஆண்டுகள் சுக பலன் ஜீவன் கொடுத்தேன், நல்ல குடும்பம் கொடுத்தேன், நல்ல வேலை கொடுத்தேன், நல்ல படிப்பு கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய்? எனக்காக என்ன செய்தாய்? ஒரு அருமையான ஒரு பாமாலை ஒன்று உண்டு இல்லைங்களா, ஒரு ஹிம்மு. நான் பாட போகிறதில்லை அம்மா, ஆனால் அது பாடுறப்பெல்லாம் என்னால் அது சும்மா அலட்சியமாக பாட முடியாதுங்க. நீங்கள் அந்த பாட்டை பரம்பரை பாடிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறுங்கையோடு ஆண்டவா உம்மை கண்டு கொள்ளலாகுமோ? இல்லை, எத்தனை பேர் சர்வ அலட்சியமாக இதை பாடிக்கொண்டிருக்கிறோம். பெரும் கையோனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ? என்ன பதில் சொல்லுவோம்? 5 நிமிடம் தரேன், அமர்ந்த விடமாக தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், யார்ட்டையும் பேச வேண்டாம். தீர்மானம் இருக்குன்னு ஒரு அருமையான நேரம் இது. கண்களை மூடிக்கொள்வோம், யார்ட்டையும் பேச வேண்டாம். 1.25 மணி நேரம் கர்த்தருடைய செய்தி நம்ம கேட்டோம், பாடல் மூலமாக கேட்டோம். ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். சுவாமி, நீர் என்னை பார்த்து கேட்கிறீர், என்னை என் வேலையை உதறி தள்ளிவிட்டு முழு நேர பணிக்கொண்டு வர நீர் ஒருவேளை விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் இருக்கிற இடத்திலிருந்து சுயநலமாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஐயா. வெந்ததை தின்று வெறுமனை வாழ்ந்து விதிவிந்து சாவோம் என்கின்ற அந்த அர்த்தமற்ற பழமொழி கேட்டாக வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஐயா. ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டேன், இனி இந்த வாழ்க்கை போதும் என்று சொல்கிற உதவாக்கரை வாழ்க்கை வேண்டாம் சுவாமி. உமக்காய் அந்திரே ஊழியத்தை செய்யட்டும், சுனேமியால் ஊழியத்தை செய்யட்டும், ஏதேனும் செய்யட்டும் சுவாமி. சும்மா இருக்க விரும்பல சுவாமி. உமக்காய் வைராக்கியமாக வாழ விரும்புகிறேன். நீர் எனக்காய் மரித்தீர், உமக்காய் நான் வாழுவேன் சுவாமி. என்னை அர்ப்பணித்து வாழ்வேன், ஏதேனும் ஊழியம் செய்து வாழ்வேன் சுவாமி. மிஷனரி இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொள்வேன், என் வீட்டை திறந்து கொடுப்பேன், எனக்கு தெரிந்த ஆத்துமாக்களை இந்த மிஷனரி பணிக்கொண்டு அறிமுகப்படுத்துவேன் சுவாமி. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்யத்தின் மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டம் அடைந்ததில்லை. அவருடைய ஊழியத்துக்குன்னு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தால் கூட அதற்கான பலன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அள்ளி கொடுத்து பாருங்கள். மிஷனரி பணிக்காக, தனிப்பட்ட ஊழியத்தை தாங்கும்படியாக அல்ல, தனிப்பட்ட ஊழியன் சுகபோகமாய் வாழ்வதற்காக அல்ல, மிஷனரி பணிக்காய் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் உள்ள உயர்வுகளை பார்ப்பீர்கள். அவருக்காய் இழந்தவர்கள், மிஷனரி பணிக்காய் இழந்தவர்கள் ஒருபோதும் தரித்திரர் ஆனதில்லை. அவர் காட் இஸ் நோ மேன்ஸ் டெட்டர், அவர் ஒருவனுக்கும் கடனாளி அல்ல. மிஷனரி பணிக்கென்று அர்ப்பணித்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள்.
அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு 3 நிமிடம் கேட்ட செய்தியை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு என்னுடைய பங்கு என்ன என்பதை நீங்கள் யோசித்து நீங்களே ஒரு தீர்மானம் செய்யுங்கள். இனி என்ன நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி அமைதியாக யாரும் பேச வேண்டாம். இந்த 3 நிமிடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே, இனி என்னுடைய பங்கு இந்த உலகத்தில் எனக்கு சுகபலன் ஜீவன் கொடுத்தீர், இந்த மிஷனரி பணிக்கான என்ன செய்ய போகிறேன் என்கிற தீர்மானத்தோடு நான் கலந்து சொல்ல விரும்புகிறேன். 3 நிமிடத்துக்கு பிற்பாடு மறுபடியுமாக தேவனே நான் உமதண்டையில் என்கின்ற 2வது சரணம் பாடப்படும். அதை பாடி கேட்டு நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். ஆனந்தமாம் செட்டை விரித்து பாரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் பாரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்ட லங்கடந்து பறந்து மேலே சென்றிடினோ வானமண்ட லங்கடந்து பறந்து மேலே சென்றிடினோ மகிழ்வுறு காலத்திலும் நான் மறுவி உம்மை கிட்டி சேர்வேன். மகிழ்வுறு காலத்திலும் நான் மறுவி உம்மை கிட்டி சேர்வேன். சேர்ந்து பாடுங்கள். தேவனே நான் உமது அடையல் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருந்து நாம் நிறைவு ஜெபத்தை செய்யவிருக்கிறோம். கேட்ட செய்திகளை மனதிலே கொண்டு வருவோம். இன்னும் இடத்துல நான் நெருங்கி ஜெயிப்பேனே என்றால் உமக்காய் ஏதேனும் செய்வேன் சுவாமி. தீர்மானம் எடுத்திருக்கிறேன், அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் அப்பா. நிறைவு ஜெபத்தை அருமையான அண்ணன் டேனியல் அண்ணன் வந்து ஜெபித்து நிறைவு செய்வார். ஜெப நிலையிலே காணப்படும். நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட அருமையாய் நீர் பேசியிருக்கிறீர் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளினால் எங்களோடு கூட இடப்பெற்றிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அருமையான மாலை வேளையில் நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்தி எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்தி எங்களை ஊக்குவித்து ஒரு காரியம் உமக்காய் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுவோம். எல்லா ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் என் வீட்டை திறந்து கொடுக்கணுமா? அல்லது ஆண்டவரே, நான் உமக்கென்று முழு நேர பணியாய் ஒரு மிஷனரியாய் நான் மாற வேண்டுமா? அல்லது ஆண்டவரே, உமக்கென்று நான் இருக்கிற இடத்துல நல்ல ஒரு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே இப்படிப்பட்ட பணிகளுக்காக நான் உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டுமா?
என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்ததை ஆண்டவரே நாங்கள் செய்யும்படியாய் எங்கள் ஒவ்வொரு மேலும் விசேஷித்த ஆவியை நீர் நிரப்புவீராக. விசேஷித்த வல்லமையோடு கூட தேவ பலத்தோடு கூட நாங்கள் செய்ய எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தெளிவாய் பேசின தேவன் ஆண்டவரே, நாங்கள் தெளிவான தீர்மானங்களை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. வெறுங்கையாய் நாங்கள் திரும்பி போகாதபடி ஆண்டவரே, தேவன் கொடுத்த ஆண்டவரே இந்த பெரிய ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குகிறவர்களாய் ஆண்டவரே, அதற்கென்று முழு மூச்சாய் எங்களை அர்ப்பணித்தவர்களாய் செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எங்களோடு கூட பேசுனீர்கள், எங்களை பலப்படுத்துங்க, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க சுவாமி. எங்கள் வாழ்க்கை எல்லை எங்கும் பரிசுத்தம் என்று எழுதுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையெல்லாம் உமக்கென்று சாட்சியாய் ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.